பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விதையுங்கள், தண்ணீர் ஊற்றுங்கள், விளையச் செய்கிறவர் கர்த்தர். ஆதார வசனம் நீதிமொழிகள் 22:19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஜீவ நம்பிக்கை உடையவர்களே, வேதம் முழுவதும் அது வரலாற்று சங்கதியாக இருந்தாலும், சாட்சிகளை விவரித்து சொன்னாலும், தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தாலும், இவைகள் யாவும் வாசிக்கிற நமக்கு நம்பிக்கையை கொடுக்கவே எழுதப்பட்டுள்ளன. ஜீவ நம்பிக்கையை கொடுக்கவே எழுதப்பட்டுள்ளன. நம்பிக்கை, விசுவாசம், இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அலர்ஜி வேர்டாக மாறிவிட்டது. என்னவாக மாறினாலும் வேறு வழி இல்லை. இதை சொல்லியே விவரித்து காட்டியே ஆக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வதற்கு இதுதான் அடிப்படை, முதுகெலும்பு, அஸ்திவாரம், கார்னர்ஸ்டோன். நாங்கள் முதிர்ந்த விசுவாசி, எங்களுக்கு இதை பற்றி தகவல்கள், விவரம் ஏராளமாக தெரியும் என்று செய்தியை விட்டு விடாதீர்கள். அதிகமாக பழக்கப்பட்ட காரியம்தான் சில சமயங்களில் நமக்கு சரியான நேரத்தில் உதவுவதில்லை. காரணம் நமக்குத்தான் தெரியுமே என்ற நிர்விசாரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று வேதம் முழுவதையும் பார்க்கலாம். மனிதர்கள், பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வேண்டாம். இதை வலியுறுத்தும் வசனங்கள் சங்கீதம் 118:8-9. பழக்கப்பட்ட வழக்கத்தில் இருக்கும் காரியமாக இருந்தாலும் பர்டிகுலர் காரியத்திற்கு முட்டி மோதி அலைந்து திரிந்துவிட்டு இனி கர்த்தர் தான் பார்க்க வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொல்வதை கேட்டதுண்டோ? யார் இப்படி சொல்பவர்கள்? அந்த முதிர்ந்த விசுவாசிகள் தான். ஆம், நாம் உடனே விசுவாசத்தோடு முதலில் கர்த்தரிடம் போவதில்லை. அவசரத்தில் பயம், சந்தேகம், குழப்பம் மேலோங்கும் போது முதலில் கர்த்தரிடம் நம்பிக்கையோடு செல்லுங்கள். அவர் வழி காட்டுவார். நீங்கள் அவரிடம் போய் கேட்கும்போது மௌனமாக இருப்பாரா? முழு மனதோடு கேளுங்கள், நிச்சயம் சொல்லுவார். அப்பவே சொல்லுவார், அல்லது ஏதாவது நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்லுவார், உணர்த்துவார். அவர் இரக்கமுள்ள, கரிசனமுள்ள தகப்பனுங்க. அவர் வழிகாட்டுவார் என்ற நிதானம் ஒரு சிலருக்கு மட்டுமே வருகிறது. அப்படியானால் மற்றவர்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை என்பது இல்லை. கர்த்தர் என்னவோ எல்லாவற்றுக்கும் காலதாமதம் பண்ணுவது போல ஒரு பிரமை. மனிதர்கள் என்றால் உடனே செயல்படுவார்கள் என்ற ஒரு பிரமை. இந்த பயம், சந்தேகம் வந்துவிட்டால் செல்போனை எடுத்து அறிமுகமான அத்தனை பேர்களிடம் பேசுவோம், கர்த்தரை தவிர. அதனால்தான் பயப்பட வேண்டாம் என்ற வார்த்தை 365 முறை வேதத்தில் வந்துள்ளதாக கணக்கிட்டுள்ளார். நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதே சமயத்தில் பயமும் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்வீர்களானால் இது ஒரு யதார்த்த நிலைதான். ஆனால் இதிலே தங்கிவிடக்கூடாது, லைசன்ஸ் எடுத்துவிடக்கூடாது. பயமும் சந்தேகம் வந்துவிட்டால் அன்றைய நாளில் நாம் பெற்ற கிருபை அது தின்றுவிடும். ஏனுங்க, பயம் வராமல் இருக்குமா என்று இந்த பயத்திற்கு சப்போர்ட் பண்ணவர்களுக்கு சொல்கிறேன். உடனே சுதாரித்து கொண்டு கர்த்தரம் திரும்பி விட வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துகிறோம். இந்த தெருவில் 2-3 பைத்தியக்காரர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள் என்று கேட்டவுடன் முதலில் வருவது பயம்தான். உடனே என்ன செய்கிறோம்? வீட்டை போட்டுக்கிறோம், எல்லா கேட்டையும் பூட்டிவிட்டு உள்ளே அமருகிறோம். இது யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா? இவைகளெல்லாம் வாழ்வில் அனிச்சை செயல்கள். தாவீதுக்கு அவ்வளோ பெரிய யுத்த வீரனுங்க. அவன் சொல்கிறான், அவனுக்கும் பயம் வந்தது. ஆனால் அப்போ என்ன சொல்கிறான்? சங்கீதம் 56:3 பயப்படும்னாலே கர்த்தாவே உன்னை நம்புவேன், எனக்கும் பயம் வருகிறது, ஆனால் உடனே உன்னைத்தான் நம்புவேன், அந்த பயம் போய்விடும். கேட்டீர்களா? அடுத்து சொல்கிறான், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவனுக்கு என்ன செய்வான்? இந்த மனிதன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? எனக்கும் பயம் வரும்போது அவரை நம்புவேன், அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவேன். அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் தான் எனக்கு சகாயர். ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, சகாயம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று தான் சொல்லுகிறான். சங்கீதம் 62:5. இது நம்பிக்கையின் அறிக்கை. வார்த்தையை புகழுவேன் என்றால் தேவனுடைய வாக்குகள் எல்லாம் இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அதனால நான் தினமும் சொல்லுகிறேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வையுங்கள். அது பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுவது போல், அதை காட்டிலும் மேன்மையானது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். மனப்பாடம் பண்ணி சேகரித்து காத்து வைத்திருக்க வேண்டும். என் வார்த்தையை உன் இருதயத்தில் காத்துக்கொள், அது உன் வாயில் இன்பமாயிருக்கும். அப்படி என்றால் என்ன? வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும். அந்த நிரம்பி இருக்கிற வார்த்தை வாயில் இருக்க வேண்டும். வாயில் எப்பொழுது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும்.
யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சரசமாக தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார் அல்லவா, மகிமையை வெளிப்படுத்தினார் அல்லவா. என்ன சொன்னார்? இந்த கற்சாடி தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பினார்கள், நிரம்ப நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டீர்களா? நிரம்ப நிரப்பினவன் தான் அது திராட்சரசமாகும். உண்டு கொடுங்கள் என்று சொன்னார், அது திராட்சரசமாக மாறிற்று. நாம் நிரம்ப நிரப்ப வேண்டும். அந்த வார்த்தை நாவில் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நெகட்டிவ் வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லிவிடுவார். அது வாயில் இருக்கும்போது இருக்க வேண்டும். பயப்படும் நேரத்தில் அது இன்பமாக இருக்கும் என்று வேதம் உற்சாகப்படுத்துகிறது. அதாவது இன்பம் மகிழ்ச்சி எப்போது வரும்? பயம் நீங்கினதும் காரியம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார் என்ற உணர்வு வரும்போது ரிலாக்ஸ் வருகிறது. இது தேவ வார்த்தையில் மட்டுமே உள்ளது. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. அது ஆவியும் ஜீவனுடையதுமாயிருக்கிறது. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்வது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நாம் எப்பொழுது பிழைப்போம் என்பதை நீதிமொழிகள் எடுத்து படித்து பாருங்கள். வெற்றியடைவாய் என்பதாகும். வேறு எந்த வழியும் நாடாதீர்கள். ஒரே வழிதான், இயேசுதான் வழி. அந்த வழிக்கு லாஸ்ட் வராதீர்கள், முதன்மையாகவே பிடித்து கொள்ளுங்கள். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லுகிறது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4-5. இவையெல்லாம் பொக்கிஷம்ங்க. தேவ வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருந்தால் மட்டுமே ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து உங்களை பலப்படுத்துவார். பயப்படாதே, இந்த வாக்கின்படி நான் உன்னை நடத்துவேன் என்று பேசுவார். உங்கள் இருதயத்தில் தேவ வார்த்தை இல்லாவிட்டால் ஆவியானவரை ஊமையாக்கி விடுவது போல் ஆகிவிடும். பெரிய காரியம், ஒரு பயம் வந்து விட்டது, ஐயோ அது எப்படி நீங்க போகிறது என்று நீங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் இருதயத்தில் வார்த்தை இருந்தால் ஆவியானவர் சொல்லுவார், நான் மலைகளை பெயர்த்து போடுவேன், சடுதியாக புரட்டி போடுவேன் என்ற வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். அது எவ்வளோ வரை தடைகள் நான் பார்த்து கொள்கிறேன். அப்பொழுது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுவீர்கள். வார்த்தை இல்லை என்றால் நீங்கள் ஊமைதான். இவர்கள் சொன்னது, அவர்கள் சொன்னது, இவற்றை இருதயத்தை நிரப்பி வைக்காதீர்கள். என்னை அப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி சொல்லிவிட்டார்கள், என்னை தடுத்து விட்டார்கள், என்னை பேசிவிட்டார்கள். அது நிரம்பும் போது பிசாசு அதை எடுத்து உங்களை இன்னும் கீழே தள்ளுவான். இங்கே யாருக்கு சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எதை இருதயத்தில் சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். யாரோடு கை கோர்த்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறைக்கணவா 450 தீர்க்கதரிசியில் கொன்று போட்டவன், பாகால் தீர்த்தேன். பாடுள்ள மனுஷன்தான். மழை பெய்யென்றால் பெய்தது, பெய்யவில்லை என்றால் பெய்யவில்லை. அப்படி இருந்தவன் இந்த எசபேல் உன்னை கொன்று விடுவேன், நாளைக்கு இந்நேரம் இருப்பதில்லை என்று சொன்ன உடனே பயந்து விட்டான். ஏங்க, அவனுக்கு வார்த்தை இல்லாமல் இருக்குமா? அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்லவா? எப்படி பயம் வந்தது? பயத்தை அவருடைய சொல்லை மேற்கொண்டான். அந்த வார்த்தையை மேலே தூக்கி பிடித்தான். அந்த மனது அந்த வார்த்தையை மட்டும் நாடியது. உடனே பயம் வந்தது. பயம் என்ன செய்யும்? சந்தேகத்தை கொண்டு வரும். உடனே என்ன சாகிறேன் என்று போனான். ஆண்டவர் விட்டு விட்டாரா? தேடி வந்து அவனை பலப்படுத்தி அவன் தேவ பர்வதத்தை கொண்டு வந்து ஊழியத்தை கொடுத்து மரணமே இல்லாமல் எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் நிற்கதியாக விட்டுவிட மாட்டார். பலவீனங்கள் வரும், நான் இல்லை என்று சொல்லும். மாம்சத்தில் தானே வாழ்கிறோம். நான் மாம்சத்தில் தானே வாழ்கிறோம் என்று பலவீனத்தையே நாம் எடுத்து மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. வந்தால் உடனே தாவீது சொன்ன பொழுது, பயம் வரும் பொழுது உம்மை நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் உங்களுக்கு தெரியும். அவள் சக்களத்தி. இவளை மனமடி வாக்குவதே அவளுக்கு ஒரு இது. இவள் துக்கப்படும் வரை அவள் மனமடி வாக்குவாள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னால் விசனப்பட்டால் தான் அவளுக்கு திருப்தி. அப்படி ஏராளமானவர் நம்மை சுற்றி இருக்கிறார். நாம் விசனப்பட்டு நொந்து நூலாக போகும் வரையில் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அப்படி ஆகும்போது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு வருடம் இது நடக்கும். அவள் இவளை விசனப்படுத்துவாள். எருசலேமுக்கு போவார்கள், விசனப்படுத்துவாள், இவள் அழுவாள், விசனப்படுத்துவாள், இவள் அழுவாள். 1 வருஷம் வந்தது. இவ எல்லாவற்றையும் லெஃப்ட் ரைட் தள்ளிவிட்டாள். போய் பொருத்தனை பண்ணினாள். தன்னுடைய துக்கம் முழுவதையும், தன்னுடைய எல்லா மன கிளேசம் முழுவதும் ஆண்டவரோட கொட்டினாள். இனி நான் துக்கமுகமாக இருக்க போகிறது, உட கொட்டி விட்டேன், நீரே எல்லாம் வைத்துக்கொள், எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் உமக்கே கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணிவிட்டு வந்து விட்டாள். அதற்கு பின் அவள் துக்கமாக இருக்கவில்லை, சாமுவேலை பெற்றெடுத்தாள். கேட்டீர்களா? அதை தள்ளிவிட வேண்டும்.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். பேதுருவை நாளைக்கு கொண்டு வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டும். அதற்கு முதல் நாள் இரவு அவன் விடுதலையாக்கப்பட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். அவனை எப்படி வைத்திருந்தார்கள்? ஏரோது அடைத்து வைத்திருந்தான். 4 வகுப்புகள், ஒரு வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்கள். இவனுடைய கால் கைகள் இன்னொரு போர்ச்சவர்களோட கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்காக இதை நாங்கள் சொல்லுகிறோம். எப்படிங்க தூக்கம் வரும்? சிரச்சேதம் நாளைக்கு, அது போர்ச்சேவர்களுக்கு தெரியும். அவன் விழித்து கொண்டிருக்கிறான் சம்பளத்துக்கு, இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இவனுக்கு வாக்கு உண்டு. நீ முதிர் வயதில் தான் இறப்பாய் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வாக்கின் மேல் நம்பிக்கை வைத்து தூங்கினான். எவ்வளோ பெரிய சாட்சி! அந்த வாக்கு இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வாக்கு ஒன்றுமே எப்படி ஒன்றும் செய்யாமல் இருக்கும் முடியும்? உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கு. நீங்கள் அடையும் வரை வாக்கு இருதயத்தில் இருந்தது. நம்பிக்கை, விசுவாசம் என்பது ஒரு தியரி அல்ல, இது பிராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். காணப்படாதவர்கள் நிச்சயம், நான் பார்க்கவில்லை ஆனால் நிச்சயம் உறுதி எனக்கு உண்டு என்பது, அதுதான் உங்கள் திறமை. இதை நீங்கள் தினப்படி வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். ஒரு வாக்கு பல வாக்குகள் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் அதை எடுத்து தியானித்து பாருங்கள். ஒன்று, உங்களை உருமாற்றம், எப்படி உருமாற்றம் செய்ய போகிறார், என்ன கொடுக்க போகிறார், ரெண்டும் இருக்கும் அந்த வாக்கில். அந்த வார்த்தை என்ற விதையை கொடுத்து இருதயத்தில் விதைத்து நீங்கள் அதற்கு மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த விதை முளைத்து பெரிய மரமாக வரப்போகிறது என்பதை மனக்கண்கள் காண வேண்டும். உங்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவர் எடுத்து ஆசீர்வாதம் தொப்புன்னு போட மாட்டார், வார்த்தையை தான் கொடுப்பார். அந்த வார்த்தை இருதயத்தில் வையுங்கள். அதை அப்படியே மனக்கண்கள் பிரகாசமாக காணுங்கள். பெரிய மரமாக நீங்கள் என்ன கேட்டீர்களோ வரப்போகிற காணுங்கள். அவருக்கு மகிமையை செலுத்துங்கள், அவருக்கு துதியை செலுத்துங்கள். எப்படிப்பட்டவர் இங்கே சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவராகவே உங்கள் வாழ்க்கையில் இறங்குவார். ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், ஜெபியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இதெல்லாம் நீங்கள் தண்ணீர் ஊற்றுவது, உரம் போடுவது, இதுதான் நாம் செய்ய முடியும். விளைய செய்கிறவர் அவர். பவுல் நட்டான், அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினா விளை செய்கிறவர் தேவன். நிச்சயமாக விளைய செய்வார். அறுவடைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். அவர் பொக்குப்படுத்தவர், ஏமாற்றுகிற தேவன் அல்ல. என்னை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஜபிக்கலாம். தகப்பனே, எங்களது நினைவுகள், பேச்சு, செயல் எல்லாம் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை பிரகடனப்படுத்துவதற்காக இருக்க கிருபை தாரும். தைரியத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும் ஐயா. தகப்பனே, அவ்வப்போது பலவீனப்பட்டு விடுகிறோம், தயை காட்டும் ஐயா. உண்மையே பற்றி கொண்டு உண்மையிலேயே நம்பிக்கையாக இருக்க கிருபை தாரும். இதை ஒரு வரமாக தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் எண்ணங்கள், பேச்சின் மீது எப்போது கவனம் வைப்பேன். அவநம்பிக்கை வருகிறதா, நம்பிக்கை வருகிறதா என்று. அவநம்பிக்கையான எண்ணங்கள் வரும்பொழுது அப்படியே நிறுத்தி விடுவேன். இதற்கு அவர் கிருபை போதும். ஆமேன். அல்லேலூயா.